அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் இப்போ வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா எங்களுக்கு? ஸோ இந்தியன் லாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து சினிமாகிராஃபி ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணதை பற்றி செக்ஷன் 6AB படி பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸராக வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சட்டப்படி தப்பு. சினிமாவில் போயிட்டு அன்ஆத்தரைஸராக வந்து ரெக்கார்ட் பண்ணது சட்டப்படி தப்பு. அதுக்காக வந்து பனிஷ்மெண்ட் வந்து அப் டு 3 years வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்குது. ஒரு 5% ஆஃப் அந்த ஃபிலிமோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூட இருக்குது. அவ்வளோ வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. ஸோ அது வந்து ஒன்றும் யார் மேலேயும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணல. ஃபியூச்சரில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்கும். அந்த மாதிரி லாஸ்லாம் இப்போ இருக்குது. இப்போ நம்ம லியோ படத்துக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். போனோடனே வீடியோ எடுப்பாங்க, எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்க தான் போகிறாங்க. அப்படி வைக்கக்கூடாதா இனிமேல்? ஸோ அதுதான் மேம், அந்த மூவியோட டீம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணானா கண்டிப்பா கேஸ் நிற்கும். அந்த ரூல் படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டுக்காக இது பண்ணின்னு இருக்காங்க. போலீஸ் வந்து ரொம்பவே அன்ஃபேரா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. லாவே ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த டைம்ல எனக்கு பேசிக் லா தெரியும். ஸோ அவங்க கிட்ட போய் நான் வந்து சார் நீ இது தப்புன்னு சொல்லும்போது கேட்கும்போது ரூல்ஸ் எல்லாம் பேசுறேன், நீ என்ன பெரிய லாயரா அட்வொகேட்டான்னு என்ன கேட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி சில விஷயம் பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து என்னை ரொம்பவே தாக்கிடுச்சு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆனேன் நான். ஸோ டிஸ்டர்ப்டாகவே இருந்தேன். 2-3 நாள் வந்து ஒரு தூங்கவே இல்லை, சரியாக தூங்கவே இல்லை. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஎம் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணல. எங்கள் வீட்டில் போய் நான் ஒரு பெரிய அட்வொகேட் ஆகணும் சொல்லிட்டு நான் வீட்டில் போயிட்டு அப்ரோச் பண்ணுறேன். ஸோ வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா சரி உங்கள் இஷ்டம் போல் நீ பண்ணு, நல்லா பண்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு ஃப்ரீடமும் கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து நான் சிஏ டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அட்வொகேட் ஊரில் போனேன். அட்வொகேட் ஊரில் போயிட்டு வெறித்தனமாக படித்தேன், லாவை லவ் பண்ணேன். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு அட்வொகேட் ஆனேன். அட்வொகேட் ஆகி LLM வந்து கடைசியாக சோயில் முடிச்சேன். இப்போ வந்து அட்வொகேட் எட்வொகேட்டா எந்த போலீஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாமல் அன்ஃபேராக பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ண வச்சேன், எல்லாமே பண்ண வச்சுட்டு ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்தேன். கோர்ட்டு மூலியமாக எல்லாமே பண்ணியிருந்தேன். நான் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் இது வந்து என்னோட அட்வொகேட் ஜேர்னி. மோரோவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொலிட்டிஷியன் பர்சன்லாம் இப்போ பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னால் உங்களை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியே நடந்திருக்கு. என்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே நான் யாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். நான் அவங்களுக்கே தெரியும் மிரட்டல் வந்திருக்கா, இன்டெரக்டா வந்திருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீ ஏன்டா அப்படி பண்ற, அவனை அப்படி பண்ணுவாடான்னு சொல்லும் போது யார் பண்ணாலும் பார்த்துக்கலாம், நான் உண்மையாக தான் பேசுகிறேன், யாருக்கும் நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்த்துக்கலாம், நீங்கள் தான் இருக்கீங்களா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அவன் சும்மா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டெரக்டாக வருவாங்க. பேக்ரவுண்டு டேரெக்டாக வந்தால் அவங்க கிட்ட நான் பேசுகிறேன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ இன்டெரக்டாக வருவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் டேரெக்டாக என்னை ரீச் பண்ணேன். ஸோ வீட்டில் வந்து நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனில் சேர்த்து விட்டாங்க. அந்த ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தேவைப்படுது, டிசிப்ளின் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் படித்ததெல்லாம் செட் ஆகாது. அங்கே அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குது கான்செப்ட். ஸோ அந்த அப்ளிகேஷன் மைண்டை வந்து அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த சிஏ வந்து பர்சியூ பண்ணியிருந்தேன்.